பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தங்க நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தங்கத்தின் விலை தினசரி 5000 முதல் 10,000 வரை அதிகரிக்கிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் இனி தங்கமே வாங்க முடியாதா என்ற நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர். படிப்பு செலவுகளுக்கோ அல்லது அவசர மருத்துவ செலவுகளுக்கோ தங்கத்தை அடமானம் வைத்து பணம் பெறுவது வாடிக்கையாக ஒன்றாக இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்கத்தை வங்கிகளில் அடமானம் வைத்து கடன் பெறுகிறார்கள். மேலும் தேர்தல் நேரங்களில் தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதும் வழக்கமான ஒன்றுதான். அதன்படி 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வரையிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தனர். அதேபோல் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகைக்கடனை தள்ளுபடி செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டது. தமிழக அரசு அறிவித்த இந்த உத்தரவால் சுமார் 13 லட்சம் பேர் பயனடைந்தனர். மொத்தம் 4904 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதே போல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட 2756 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் இன்னும் 2 மாதங்களில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினர் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு போட்டியாக திமுக அரசும் விவசாய கடன் அல்லது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியிடும் என்று கூறப்படுகிறது. அனைத்து வங்கி நகைக்கடன் தள்ளுபடி. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதால் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். தற்போது உள்ள நகைகளை அடமானம் வைத்து வந்தாலும் ஏற்கனவே அடமானத்தில் இருக்கும் நகைகளை திருப்ப முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட போது சில நிபந்தனைகளால் சிலருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கவில்லை. இந்த முறை இந்த நிபந்தனைகள் இல்லாமல் அனைவருக்கும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், கூட்டுறவு வங்கிகள் மட்டுமில்லாமல் அனைத்து வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.